ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாளிலும் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி இந்த நாட்களிலேயும் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்துக்குள்ளே கடந்து செல்லுவோம். இன்றைய நாளிலும் 2ஆம் தேதி மே மாதம் 2026ஆம் ஆண்டு. இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே இப்படியாக சொல்லுகிறது. சங்கீதம் 84ஆம் அதிகாரம் 5வது வசனம், உம்மிலே பெலன் கொள்ளுகிற மனுஷன் தங்கள் இருதயங்களின் சுவையான வழியை கொண்டிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அன்பு உள்ளங்களே, இந்த நாளிலும் வேத வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு சொல்லுகிற காரியம், ஆண்டவரிலே பலன் கொள்ளுகிற மனுஷன் தங்கள் இருதயங்களின் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் அங்கே பாக்கியவான்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லுகிறது. 2 காரியத்தை குறித்து இந்த வார்த்தையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவதாக ஆண்டவரில் பலன் கொள்ளுகிற மனுஷன், 2ஆவதாக அந்த பலன் கொள்ளுகிற மனுஷனுடைய வாழ்க்கையிலே சுவையான வழி இந்த நாட்களிலே அங்கே உண்டாகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்படிப்பட்ட மனுஷர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே அவர்களை குறித்து இந்த வேதம் இந்த நாட்களில் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். நாங்கள் ஆண்டவரோடு இந்த நாட்களிலே நாங்கள் பலன் கொள்ளுகிறவர்களாக இந்த நாட்களில் இருக்க வேண்டும். இந்த பூமியிலே நாசியில் சுவாசமுள்ள மனுஷனை நம்பாதே, அவனுடைய ஆவி தன் மண்ணுக்கு பிரியும் என்று சொன்ன வார்த்தையின்படி இன்றைய நாளிலும் மனுஷனை நம்புவதில் பார்க்கிறோம். கர்த்தரிலே நம்பிக்கை வைத்து கர்த்தரிலே நாங்கள் பலன் கொள்ளுகிற வேளையிலே தேவன் நம்முடைய தேவைகளை சந்தித்து ஆசீர்வதித்து நடத்த இந்த நாட்களை தேவன் வல்லவராக இருக்கிறார் என்று இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். சங்கீதக்காரன் 84ஆம் அதிகாரத்தில் எழுதுகிற வேளையிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவன் சொல்லுகிறான், ஆண்டவருடைய கிரியைகள் ஆண்டவருடைய செயல்பாடுகளை அந்த இடத்திலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அவர் சொல்லுகிறார், முதலாவது சேனைகளின் கர்த்தாவே உம்முடைய வாசஸ்தலங்கள் இவ்வளவு இன்பமானவைகள். அதனாலே தான் பாருங்கள், அவருடைய வாசஸ்தலங்கள் இவ்வளவு இன்பமாக இருக்கிறபடியினால் மனுஷனுடைய ஆத்மா அங்கே ஆலய பிரகாரத்தின் மேல் இந்த நாட்களில் தவனமாக இருக்கிறது என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அவர் சொல்லுகிறார், என் இருதயம் என் மாமிசம் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது. ஒரு மனுஷன் தேவன் மேல் பற்றுதல் வைப்பானா இருந்தால் அவன் ஆண்டவரை நோக்கி கம்பீர சத்தமிட்டு பாடுவான், கம்பீர சத்தமிட்டு அவரை கூப்பிடுவான் என்பதுதான் இங்கே சொல்லப்படுகிறது. எந்த விதமான வயசுகளோ எந்த விதமான காலங்களோ எந்த விதமான காரியங்களும் இதை குறிப்பிடப்படவில்லை. ஆனால் ஆண்டவர் மேலே பலன் கொள்ளுகிற மனுஷன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேலே பலன் கொண்டு நடக்கிற மனுஷன், அவன் அவரை கம்பீரித்து பாடுவான் என்று சங்கீதக்காரன் இடத்திலே சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய பிரச்சனைகள் உபத்திரவங்கள் மத்தியிலும் நாங்கள் கம்பீரித்து அவரை தேடி பாடி நாடுவோமாக இருந்தால் நம்முடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் அவர் நீக்கிறவராக இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அவருடைய வீட்டிலே வாசமாக இருக்கிற மனுஷர்கள் எப்பொழுதும் என்ன செய்வார்களாம்? அவர்கள் பாக்கியவான்கள் மட்டுமல்ல, அவர்கள் எப்பொழுதும் அவரை துதித்து கொண்டே இருப்பார்கள். இந்த பூமியிலே நாங்கள் வாழுகிற காலங்களிலே கூட ஆண்டவருடைய வீட்டை நாங்கள் உருவாக்க முடியும் ஐயா. எப்படி என்று பார்ப்போமா இருந்தால், நாங்கள் ஆண்டவரை ஆராதித்து அவரிலே பலன் கொள்ளுகிற வேளையிலே அவர் நம்முடைய வீட்டை கூட தன்னுடைய வீடாக இந்த நாட்களிலே மாற்றுவார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, நம்முடைய வீட்டில் தேவனுடைய பிரசன்னம் நிறைய வேண்டுமா? அப்படியாக நிறைய வேண்டுமா இருந்தால் முதலாவது அவரிலே பலன் கொள்ளுங்கள். அவருடைய பலன் கொண்டு இந்த நாட்களில் உங்களுடைய இருதயத்தை நீங்கள் சுவையான வழியிலே இந்த நாட்களிலே அங்கே நடத்தி வாருங்கள். அப்பொழுதுதான் இந்த நாட்களில் நீங்கள் பாக்கியவான்கள் என்று ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த நாட்களிலே செல்லக்கூடியதாக இருக்கும். இந்த நாளிலும் இந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். கர்த்தருடைய வார்த்தையை தியானியுங்கள். அவரிலே பலன் கொண்டு அவரோடு இந்த நாட்களிலே சேர்ந்து உங்களுடைய இருதயத்தை செவ்வாய்ப்படுத்தி நடந்து கொள்ளுங்கள். அப்பொழுது பொல்லாப்பொழுக்கு விலக்கி இந்த நாட்களிலே உங்களை காத்து கொள்ளக்கூடியவர்களாய் நீங்கள் இருப்பீர்கள் என்பதை இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் கற்றுக்கொள்ளுகிறோம். அதனாலே அன்பு பிள்ளைகளே, இந்த நாட்களிலே உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு நல்ல காரியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமாயிருந்தால், ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ வேண்டுமாயிருந்தால் அவரிலே பலன் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும், உங்களுடைய வாழ்க்கை செம்மையாக மாற்றப்படும். உங்களுடைய வாழ்க்கையிலே வருகிற எல்லா விதமான கிரியைகள் எல்லா விதமான காரியங்களையும் தேவன் விலக்கி உங்களை காப்பார்.
அதனால் இந்த வாக்குத்தத்தங்களை விசுவாசித்து தேவனிடத்தில் இந்த நாட்களை திரும்புங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.